ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் எப்படியெல்லாம் இருந்தது, அது என்னெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதனால் இப்படி ஆச்சு, யூஎஸோடைய ட்ரேட் டாரிஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருந்தது. ஆஃப்டர் ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 டேஸ் கழிச்சு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் 130 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருந்தது. ரொம்ப வாலட்டாலாக இருந்தது மார்க்கெட். நேற்று அப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் 400 பாயிண்ட்ஸ்லாம் விழுந்திருக்கு. பட் ஸ்டில் நான் ஆல் டைம் ஹைலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கீழே தான் இருக்குது. கிட்டத்தட்ட 5 to 5% கிட்ட கீழே தான் இருக்குது ஆல் டைம் ஹைலேருந்து. அண்ட் இது ஏன் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளோபல் வைஸ் எல்லாருமே ஒரு ட்ரேட் டென்ஷனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ட்ரம்ப் வந்து நாங்கள் யூரோப் மேலே டேரிஃப் போடுவோம், யூரோப்புக்கு வந்து இவ்வளோ டேரிஃப் போடுவோம், 10% டேரிஃப் போடுவேன், கிரீன்லேண்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்தாரு. கிரீன்லேண்ட் வந்து நான் வாங்குவேன், இல்லைன்னா சைனா ரஷ்யாலாம் உள்ள வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க, கிரீன்லேண்டை ஆக்குப்பை பண்ணிடுவாங்க, பட் நான் அதுக்கோசரம் நான் ஆக்குப்பை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணார். அப்புறம் இன்னைக்கு வந்து சொன்னார் இது மாதிரி இல்லை 10% டேரிஃப்லாம் போட மாட்டேன், ட்ரேட் டீல்லாம் நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன், நான் வந்து நேட்டோவை மதிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னார். அவர் வந்து ஒரு நாளும் ஒரு மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்டும் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான பேசிக் ஓவையோ. நெக்ஸ்ட் எஃப்ஐஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, டிஐஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஸ் வந்து ரொம்ப மேசிவ் செல்லிங்கில் இருக்காங்க. கண்டினியூஸ் செல் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் டென்ஷன் இருக்குது. ப்ளஸ் இந்தியா மேலே 500% டேரிஃப் போடுவேன்றாரு, யூரோப் மேலே 10% டேரிஃப் போடுவேன்னாரு. அப்புறம் வந்து கிரீன்லேண்டை வந்து நான் எப்படி வேணால் ஆக்குப்பை பண்ணலாம், ஸ்மூத் வேலை ஆக்குப்பை பண்ணுவேன், இல்லைனா வந்து எனக்கு தேவைப்படுற வேலை ஆக்குப்பை பண்ணுவேன். இந்த தேவைப்படுற வேலை ஆக்குப்பை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பாம்ஸ் யூஸ் பண்ணுவேன், வார்ஸ் கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் இவர் இதில் போயிட்டு வெனிசுலாவில் வந்து ட்ரேட் இவங்களை எடுத்தது, பிரசிடென்ட்டை வந்து தூக்கிட்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய வந்து ஒரு ட்ரேட் டென்ஷன் போயிட்டு இருக்கு. அதனால என்ன பண்றாங்கன்னா எஃப்ஐஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் செல் பண்ணுறது டிஐஸால சம்டைம்ஸ் ஹோல்ட் பண்ண முடியல, அந்த அளவுக்கு எஃப்ஐஸ் செல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் மார்க்கெட்ல செல் பண்ணிட்டே இருக்காங்க அக்ரெசிவா. நெக்ஸ்ட் கரன்சி வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஸ் கண்டினியூஸாக செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபண்ட்ஸ் எல்லாமே அவுட்டரில் போயிட்டு இருக்கு. அண்ட் இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரன்சி வந்துட்டு கிட்டத்தட்ட 91.63 டச் ஆயிடுச்சு நம்ம கரன்சி. அண்ட் இதுதான் 5 இயர்ஸில் லோவஸ்ட் பாயிண்ட்ஸ். 5 லைக் நீங்கள் வந்து ஒரு கேல்குலேட் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் கேல்குலேட் பண்ணிங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் இதுதான் ஹையஸ்ட் பாயிண்ட்டை தொட்டு இருக்குது, 91.63. இதுக்கு முன்னாடியும் எப்பயுமே இல்லை, ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ஆல் டைம் ஹை. பட் இந்த 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸ் இந்த வாட்டி தான் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் சில்வர் அண்ட் கோல்டு கமாடிட்டி சைட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாலட்டாலாக இருக்குது. மெயின்லி சில்வர் வந்து ரொம்ப வாலட்டாலிட்டி. 20% அப்சைட், 20% டவுன் சைட், 15% லாஸ், 14% ப்ராஃபிட்ஸ் அப்படின்ட்டு ரொம்ப வாலட்டாலாக இருக்குது. இது ரொம்ப வந்து நார்மலான விஷயம் கிடையாது. எப்போவுமே சில்வர் வந்து வாலட்டாலாக இருக்கிறது ரொம்ப காமனான விஷயம். பட் கமாடிட்டி மார்க்கெட்டே இவ்வளோ வாலட்டாலாக இருக்கிறது இது ரொம்ப ரிஸ்கி. அண்ட் குளோபல் வைஸ் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, ட்ரம்ப் வந்து டேரிஃப் போடுவேன், இத்தனை % டேரிஃப் போடுவேன், ரஷ்யா கூட பிரச்சனை, கிரீன்லேண்ட் எனக்கு வேணும் அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணாரு. இதை பார்த்துட்டு வந்து எஃப்ஐஸ் அந்தந்த நாட்டில் இருக்கிற பிக் இன்வெஸ்டர்ஸ், ஐடென்டிட்டி இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் வந்து விட்ரா பண்ணியிருக்காங்க. பட் நேற்று மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு அமெரிக்கன் மார்க்கெட். பிகாஸ் இந்த நியூஸ் வந்ததுனால அமெரிக்கன் மார்க்கெட் இது பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. அண்ட் இந்தியனுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ட்ரேட் டீல் பேசிட்டு இருக்கோம், ட்ரேட் டீல் கிளியர் ஆச்சுன்னா நாங்கள் வந்து விடுவோம், லைக் ட்ரேட் பண்ண விடுவோம், இத்தனை % டேரிஃப்லாம் நாங்கள் கட் பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்க கொடுக்குற ஒரு நிபந்தனை மாதிரி லைக் ரூல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா மேலே இருக்கிற டேரிஃப் எடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் வந்து போட மாட்டேன், லைக் இது எடுக்க மாட்டேன், ரஷ்யா கூட பண்ணுற ட்ரேட் எடுக்கலையா அப்படின்னா நான் வந்து டேரிஃப் வந்து எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அதை பொறுத்து மார்க்கெட் எப்படி மூவ் ஆகுதுன்னு ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட். அண்ட் நீங்கள் இன்கேஸ் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிறது தான், எப்போவுமே ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சேஃபாக இருங்க. சும்மா ஹை எண்டாக ட்ரேட் பண்ணுறது, அக்ரெசிவ் ட்ரேடர்லாம் தவிர்த்துக்கோங்க. அண்ட் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு ஸ்டாப்பில் இப்போ டிப்பில் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட இருந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான அட்வைஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ஃபில் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவாங்க. அண்ட் ஃப்ரீ சர்வீசஸ் எல்லாம் கொடுப்பாங்க, ப்ரீமியம் சர்வீசஸாகவும் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.